உங்க ஆபீஸ்ல யாருன்னா யூ ஆர் தி பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டா உடனே அந்த பெஸ்ட் எம்ப்ளாயின்றீங்க. உங்களை பார்த்து விசேஷமானவர்கள் சொல்ற அந்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்க விசேஷமானவர். இன்னைக்கு நீங்க விசேஷமானவர்கள் என்பதை நீங்க தான் பார்க்காம இருக்கிறீங்க. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மள சகல ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகினால் நாம் விசேஷமானவங்க, ஒன்றத்திலும் குறையில்லாம பரிபூர்ணமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவன தேவனாகிய கர்த்தர் ஆதாமின் நிமித்தம் பூமியை சபிச்சார். ஆதாம சபிக்கல. காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் உருவாக்கப்பட்ட அந்த நாளில தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தபடினா தேவனால அவனை சபிக்க முடியல. மாறாக பூமியை சபிச்சாங்க. அப்படிதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினா பூமியில் இருக்கிற எந்த சத்துருவும், எனிமியும், எந்த மனுஷனும் உங்களை சபிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமான மந்திரம் இல்ல, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களை சபிக்க யாராலும் முடியாது. நீங்க விசேஷமானவங்க. மறந்துடாதீங்க. சொல்லுங்க, நான் விசேஷமானவன். ஆமென். God bless you. Bye.